ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏர் கூலர் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சம்மர் வந்தாச்சு. ஸோ ஏசி வாங்கணும் அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் அதிகமாகும், அதே மாதிரி கரண்ட் பில்லும் அதிகமாகும் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ நம்ம ஏர் கூலர் வாங்கிடலாம், காசும் கம்மியா இருக்கும், நமக்கு இபி பில்லும் கம்மியா வரும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க அதை வாங்கலாமா வேணாவா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் கூலர் அப்படிங்கிறது என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஏர் கூலர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு டப்பாக்குள்ளார ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனையும் 3 sides வந்து உங்களுக்கு மெஷ்ஷும் கொடுக்கறதா வந்து ஏர் கூலரோட கான்செப்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு தண்ணி ஊத்தின உடனே மெஷ்ல இருந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபேன் வந்து சுத்துறது மூலமா உங்களுக்கு ஒரு மைன்யூட் வாட்டர் பார்ட்டிகல்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு சில்னஸ் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் ஏர் கூலரோட கான்செப்ட். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் சேம்பர்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சில்லுன்னு காத்து வரும் அப்படிங்கிற கான்செப்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, இது வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 sides வந்து மெஷ் இருக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா வைக்கோல் வந்து இருந்தது. ஆனா அது வந்து ஃபங்கஸ் வருது, ஸ்மெல் வருது, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால இப்ப வந்து பிளாஸ்டிக்லயே வைக்கோல் மாதிரி ஒரு மெஷ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல டைப் ஆஃப் வெரைட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேன் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து இருக்குமே தவிர பெருசா கிராஸ்டிக் டிஃபரன்ஸ் வந்து எந்த பிராண்ட்லயும் வந்து டிஃபர் ஆகாது, எல்லாமே ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கும். ஸோ இதுதான் ஏர் கூலரோட கான்செப்ட். இப்ப இந்த ஏர் கூலரோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்துடலாம். ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் தான் சொல்லணும். 150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஈஸியா வந்து கவர் பண்ணும் அப்படிங்கிறது இதோட மெயின் ப்ரோஸா இருக்கு. அடுத்து வந்து கரண்ட் பில் அப்படிங்கிறதுக்கு நம்ம பயப்படவே வேண்டாம், ரொம்ப மினிமலான பவர் கன்சப்ஷன் தான் இது எடுத்துக்கும். இது மேக்சிமமாவே வந்து பாத்தீங்கன்னா 200 watts தான் எடுத்துக்கும். ஏசியை கம்பேர் பண்ணும்போது 10 times வந்து ரொம்ப கம்மியான பவரை தான் இது கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இது போர்ட்டபிள். ஸோ எங்கனாலும் நீங்க வந்து ஈஸியா மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹால்ல யூஸ் பண்ணிட்டு அது பெட்ரூம்க்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னாலும் ஈஸியா மூவ் பண்ணி நீங்க வந்து எடுத்துட்டு போய் வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் இதோட ப்ரோஸ். இப்ப இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்துடலாம். இதுக்கு மெயினான கானே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸை வந்து பிடிச்சிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்க்குலாம் எப்படி ஒரு ஸ்பேஸை வந்து ஒதுக்குறீங்களோ அந்த மாதிரி இந்த ஏர் கூலர் அப்படின்னு ஒண்ணு வாங்கிட்டாலுமே நீங்க அதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் பெரிய இடத்த வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டர் கெப்பாசிட்டி பொறுத்து வேரி ஆகும். அதாவது நீங்க வந்து 10 லிட்டரா, 20 லிட்டரா, 25 லிட்டரா, 50 லிட்டரா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிட்டர் கெப்பாசிட்டியில இருக்கு. அதாவது உங்களோட தண்ணி வந்து எவ்வளவு வந்து அந்த டேங்க்ல பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த லிட்டர் கெப்பாசிட்டி. சோ இதை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்க தண்ணியை சேஞ்ச் பண்றது இல்ல ரீஃபில் பண்றோட டியூரேஷன் வந்து வேரி ஆகும். சோ இதை பொறுத்து நீங்க தண்ணி வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயின்டெனன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இதுல இருக்க மெஷ்ல வந்து எதுவும் பார்ட்டிகல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கஸ் ஏதாவது வரக்கூடாது, அதே மாதிரி எதுவும் போய் எறும்பு போய் மாட்டிக்க கூடாது. இதெல்லாம் வந்து ஸ்மெல்ல கிரியேட் பண்ணும். சோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ற அளவுக்கு நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இதுல இருக்க பெரிய கான் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் தான். உங்க வீட்டுல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனோ இல்ல வந்து சிம்னியோ ரன் ஆகும்போது ஹை ஸ்பீட்ல நீங்க வச்சு ரன் பண்ணும்போது என்ன ஒரு சவுண்ட் வருமோ அந்த நாய்ஸ் வந்து இதுல கண்டினியூஸா இருக்கும். இது வந்து பயங்கர இரிட்டேஷனை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ சவுண்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஏர் கூலர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனிமியா தான் ஃபீல் பண்ணுவாங்க. உள்ளதான் திரும்பணும். இதெல்லாம் ஒரு மேட்ரா? தண்ணி ரீஃபில் பண்றது, சவுண்ட் வர்றதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. நமக்கு தேவை மெயினா பவர் கன்சப்ஷனை குறைக்கணும், ஏசி மாதிரி இது எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து பிளான் பண்ணீங்கன்னா மெயின் மேட்ரா இனிமேதான் இது நம்ம ஊருக்கு செட்டே ஆகாது. இது ஏன் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கோஸ்டல் ஏரியால இருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும் சம்மர்லயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி புழுக்கமா தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் ஹியூமிடிட்டி தான். ஸோ ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிற இடத்துல இந்த ஏர் கூலர் அப்படிங்கிறது ஒர்க்கே ஆகாது. காரணம் வந்து உங்களுக்கு ட்ரை என்விரான்மெண்ட்ல காத்துல ஈரப்பதமே இல்லாத இடத்துலதான் வந்து இதுல ஸ்ப்ரே ஆகிற அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து உங்களுக்கு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட வந்து கொடுக்கும். அப்போ வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும் சில்னஸ். இது நம்ம தமிழ்நாடு அந்த மாதிரி ஏரியால இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதுக்கு காரணம் வந்து நம்ம காத்துல இருக்க ஹியூமிடிட்டி தான். நம்ம கடல் பக்கத்துல இருக்கிறதுனால எப்பயுமே காத்துல ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நார்த் சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ரொம்ப ட்ரை ஹேரா தான் இருக்கும் சம்மரை பொறுத்த வரைக்கும். இன்னுமுமே வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து நார்த் இந்தியால தான் வந்து உங்களுக்கு ஏர் கூலரை நீங்க பார்க்க முடியும். காரணம் வந்து இவங்களுக்கு காத்துல வந்து ஈரப்பதமே இருக்காது, ரொம்ப ட்ரையா இருக்கும். சம்மர் டைம்ல எல்லாம் சுத்தமா மாய்ஸ்சரே இருக்காது ஹேர்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து தண்ணி ஊத்தி நீங்க அந்த ஏர் கூலர் ரன் பண்ணும்போது உங்களுக்கு சில்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனா நம்ம சென்னையோ தமிழ்நாடு இந்த மாதிரி ரீஜன்ல கோஸ்டல் ஏரியால இருக்கீங்க, இதை கூலரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி காத்துல ஈரப்பதம் இருக்கிறதுனால நீங்க இன்னமும் இதை யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப பெரிய இம்பாக்ட் எல்லாம் கொடுக்காது. அதே மாதிரி இன்னும் ரொம்ப புழுக்கத்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வேர்க்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து நீங்க உடனே சொல்லலாம். சிலர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து வீட்டுல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லா ஒர்க் ஆக தான் செய்யுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்வீங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், நான் இங்க வந்து நார்த்ல தான் இருக்கேன், நான் டெல்லியில இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இங்க வந்து நாங்க ஏர் கூலர் யூஸ் பண்ணி நான் அதை பார்த்திருக்கேன். அந்த சில்னஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பட் அது எங்க மாமா வந்து அடிக்கடி வந்து சென்னைக்கும் நார்த்துக்கும் போயிட்டு வர்றதுனால அவர் வந்து இங்க ஒர்க் ஆகுற ஃபீல்ட்ல வந்து அதை வாங்கிட்டாரு. பட் அங்க வந்து சுத்தமா வந்து அந்த எஃபெக்டே இல்ல, சவுண்டு தான் ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரி இருந்ததே தவிர அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஃபீல்மே கிடைக்கல. சவுண்டு தான் இருக்கே தவிர சில்னஸ் எல்லாம் பெருசா வரல. மேபி அது ரொம்ப க்ளோஸ்ல உட்காந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பா அது ஒர்க் ஆகல. அதை நீங்க ஆஃப் பண்ண உடனே வந்து ரொம்ப புழுக்கம் தான் அதிகமாகுது. அந்த சவுண்ட் வந்து தலைவலியை கொடுக்குது. ஸோ அதனாலதான் சொல்றேன் இது ஒர்க் ஆகல அப்படிங்கிறது. இது சயின்டிபிக்கான ரீசனும் இதுதான். ஹியூமிடிட்டி இல்லாத இடத்துலதான் இந்த ஏர் கூலர் ஒர்க் ஆகும். ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துல அது ஒர்க் ஆகாதுன்றதான் கான்செப்ட். நீங்க வந்து கடையில போய் ஷோரூம்ல போய் பார்த்தாலுமே ஆல்ரெடி வந்து ஷோரூம்ல எல்லாம் வந்து ஏசி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கூலர்ஸ் ஒர்க் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ரியாலிட்டியில அது ஒர்க் ஆகாதுன்றதுதான் ட்ரூத். ஸோ அதை மீறியும் நீங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷோரூம்ல போயிட்டு ஏசி போடாத ஒரு ரூம்ல எங்களுக்கு இதை ரன் பண்ணி காட்டுங்க, அது ஒர்க் ஆச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றத கிளைம் பண்ணுங்க. ஏன்னா வந்து அது நம்ம ஊர்ல அது ஒர்க் ஆகாதுன்றத ரீசன். மீறி இது ஒர்க் ஆகும்னு கிளைம் பண்ணாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சு நீங்க அது ஒர்க் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதை தாராளமா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் பிளஸ் சயின்டிபிக் ரீசன்ஸையும் நான் வந்து சொல்லிட்டேன் ஏன் ஏர் கூலர் வந்து நம்ம கோஸ்டல் ஏரியால ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, ஏதாவது ஒரு பாயிண்டாவது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ரீசன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். I hope you like this video. Thank you for watching. See you in the next video.